இப்போ இருக்கிற தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஆளுமை யாருன்னா திருமா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி தானே. இவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஹைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அரசியலில் இங்கே முக்கிய ஆடுகள் இருக்குது, கருப்பு ஆடுகள். அந்த கருப்பு ஆடுகளுக்கு தெரியும் திருமாவுடைய வேல்யூ. ஏன்னா சமகாலங்களில் திருமா அவர்களை பொது சமூகம் வந்து ஈஸியாக ஏற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம கமெண்ட் போடுறோம்ல, அந்த பொது சமூகம் கிடையாது. சமூகத்தின் சமநிலைக்காக பாடுபடுற நிறைய பேர் இருக்காங்க. சமூகத்தின் சமநிலை வரணும் அப்படின்ற ஆசைப்படுற பொது சமூகம் இருக்குல்ல, அறிவார்ந்த சமூகம் ரொம்ப அதிகம். அந்த அறிவார்ந்த சமூகம் எல்லாமே இன்னொரு அறிவார்ந்த ஒரு ஆளை கண்டிப்பா ஏத்துப்பாங்க தானே. அந்த மாதிரி திருமாவை கடந்த சில வருடங்களாவே ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிறதுனால தான் இங்க பொது சமூகம், ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே பொது சமூகத்துக்காக பேசுறாருன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த பொது சமூகத்துக்கு பேசுறதுனால அவருடைய தாக்கம் வந்து பெருசா இருக்கும்ன்றதுனால தான் இந்த வேலையை பண்றாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்காது. கல்யாணத்துல சீப்பு தொலைச்சிட்டு கல்யாணத்தை நிறுத்திடலாம்னா அது முடியாது. அது மாதிரி தான் இருக்கு நீங்க பண்றது. அவருடைய பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பண்ணதுனால அவருடைய பேர் கெடுமானா கண்டிப்பா கெடாது.